வணக்கம் தோழர்களே. நீட் தேர்வு என்பது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடியது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஒரு துறை முழுவதுமாக கம்ப்ளீட் செய்து, அதாவது முழுவதுமாக படித்து முடித்து, அந்த துறையில் நாம் எவ்வளவு திறமை பெற்றிருக்கோம் என்பது பொறுத்து தான் தகுதி தேர்வு அடிப்படையில் வைப்பாங்க. இது வேலைக்கு செல்பவர்கள் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, நீட்டு இது மாதிரியான வேலைக்கு செல்பவர்கள் எழுதக்கூடிய தேர்வு தான் தகுதி தேர்வு. மாணவர்கள் அவர்களுடைய விருப்ப அடிப்படையிலேயே துறையை தேர்ந்தெடுக்கணும். எனக்கு மருத்துவத்துறை பிடிக்குதுன்னா மருத்துவத்துறை போகணும். எனக்கு இயற்பியல் துறை பிடிக்குதுன்னா இயற்பியல் துறைக்கு போகலாம். கணக்குத்துறை பிடிக்குது அப்படின்னா கணக்குத்துறை போகலாம். இதில் தகுதி தேர்வு பார்க்கக்கூடாது. ஆர்வம் இருக்குதான்னு தான் பார்க்கணும். அந்த ஆர்வம் தான் நம்ம மதிப்பெண் 12வது தேர்வில் மதிப்பெண் எவ்வளோ எடுத்திருக்காங்க, பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, இதை பார்த்து கட் ஆஃப் அடிப்படையில் தான் ஆர்வத்தின் பேரில் அவங்க எனக்கு எம்பிபிஎஸ் தேர்வு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தின் பேரில் தான் கட் ஆஃப் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்கிறாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்தது. இப்போ திடீர்னு நீட்டுன்னு ஒன்று தகுதி தேர்வுங்கிறது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கப்படுது. தோல்வி அடைந்தால் உயர்நிலை கல்விக்கு அவர்கள் உயர்நிலை கல்விக்கும் அவர்கள் செல்வது ஆர்வம் இல்லாமல் போய்விடுது. இப்போ டிஎன்பிஎஸ்சின்னா 4 வருஷம் படிக்கிறாங்க. தோல்வி அடைந்தாலும் அடுத்தடுத்து படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. முழுமையாக தேர்வில் வெற்றி பெற்ற கண்டஸ்டன்ஸ் பதவியில் போய் அமர்றாங்க. அவங்க முழு முயற்சி எடுக்கிறாங்க அந்த தகுதி தேர்வுக்கு அப்படின்னு. இப்போ இதில் மாணவர்களுடைய தோல்வி அடைந்தால் மாணவர்கள் நிலை என்னன்னு கேள்விக்குறியாகுதா இல்லையா? விருப்பமே போயிடும், ஆர்வமே போயிடும். அடுத்த உயர்நிலை கல்வித்துறைக்கு படிக்கிறதுக்கான ஆர்வமின்மை ஏற்படும். இதெல்லாம் அரசாங்கம் ஏன் கண்டுகொள்ள மாட்டேது? நீட் தேர்வு என்பது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு தேர்வு. ஆகையால் அரசாங்கம், மத்திய அரசு இந்த தேர்வை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும். திமுக அரசு முன்பே இதுக்கு முதல் மாநிலமாக தமிழகம் நீட் தேர்வுக்கு நீட் ஒழிப்பு என்ற ஒரு முன்னுதாரண ஆட்சியாக இது திகழ்ந்தது. அதை ஏன் இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுறதுன்னா ஃபேர் நீட் அப்படின்னு கொண்டு வருது. அது தவறான ஒரு முன்னுதாரண செயல். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீட் என்பது முழுவதுமாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு தேர்வு முறை. படிப்பதற்கு ஆர்வம் மட்டுமே போதும். ஒரு நூலகத்துக்கு செல்றது நம்மளுடைய விருப்ப நூலகம் எது, விருப்பத்தின் பேரில் நம்ம எந்த நூலை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். அதுக்கு அவன் தகுதி தேர்வுன்னு வைக்கிறது தவறான வழிமுறை. நான் என்ன படிக்கணும், நான் என்ன விருப்பப்படுறேன்னு அது என்னுடைய விருப்பம். அது அரசாங்கம் நீ யார் தலையிடுவது? சொல்லு பார்ப்போம். நீ யார் தலையிடுவதற்கு? என்னுடைய விருப்ப பாடத்தை நான் படிக்க எனக்கு உரிமை இருக்கு. அதற்கு தகுதி தேர்வு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆகையால் இந்த நீட் தேர்வு முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய ஒரு தேர்வு முறை என்பதை நான் திரும்பவும் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இவங்க என்ன செய்கிறாங்க, நிர்வாக ரீதியாக குறையை மட்டும், அரசியல்வாதிகள் நிர்வாக ரீதியாக குறையை மட்டும் சுட்டி காமிக்கிறாங்க. மாணவர்களின் நிலையை ஆராய்ந்து உள்ளார்ந்த அவர்கள் பாதிப்பை எதனால் அடைகிறாங்க அப்படிங்கிறத அதை அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளவே மாட்டுறாங்க. இந்த அரசியல்வாதிகள் அவங்க நிர்வாக ரீதியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஓட்டு வங்கி பெறணும் அப்படின்னு. மாணவர்கள் மனநிலை என்ன பாதிப்பு ஏற்படும் ஏதாவது ஒரு அரசியல்வாதி கூட சொல்லலை. இதுதான் ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஒரு ஆசிரியர் கூட இது நீட்டு ரத்து தேவைன்னு ஒரு ஆசிரியர் கூட பள்ளிக்கூடத்தில், கவர்மெண்ட் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு ஆசிரியர் கூட வெளியே வரல நீட் ரத்துக்கு. எப்படி ஒரு ஆசிரியருக்கு தெரியாமல் போகும்? அது 10 வருஷம் நடந்திருக்கு. ஒரு ஆசிரியருக்கு எப்படி தெரியாமல் போகும்? ஆசிரியர் மனநிலை, மாணவர்கள் மனநிலையை அந்தளவுக்கு ஆசிரியரால் கணிக்க முடியாதா? 12வது முடித்துவிட்டு அவர்கள் விருப்ப பாடத்தை தேர்வு செய்ய அவர்களுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு ஆசிரியர் கூட வெளியே ஸ்ட்ரைக் பண்ணலை. ஏன் ஸ்ட்ரைக் பண்ணலை?
எதனால் ஸ்ட்ரைக் பண்ணல? அவங்களுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? நானும் பிஎட் முடிச்சிருக்கேன். நான் நீட் தேர்வில் வந்ததுலேருந்து நான் வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்ருக்கேன். 10 வருஷமாக நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. அவங்க என்ன உளவியல் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய செயல். இதை வந்து முற்றிலுமாக அரசு வந்து தடை செய்யணும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க தாய் தமிழ் திருநாடு.